ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா அதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம கவர்மெண்ட்டே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுற அஃபிஷியல் மெட்டீரியல்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த டவுட்டும் இல்லாமல் உங்களாலேயே ஈஸியாக வந்து லாகின் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ரிஜிஸ்டர்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, தென் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து நார்மலான டீட்டெயில்ஸாக கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து லாஸ்ட் நேம், தென் ஜெண்டர், தென் வந்து டேட் ஆஃப் பர்த்து. இந்த இயரை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஈஸியாக மாற்றிக்கலாம். செட் கொடுத்துருங்க. அண்ட் தென் வந்து கம்யூனிட்டி, தென் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தான் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. தென் வந்து நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் வந்து இமெயில் ஐடி நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தென் வந்து செலக்ட் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து கொடுங்க. யூசர் நேம் வந்து எகெயின் தாங்க. அது எதுக்குன்னா, ஆல்ரெடி இந்த யூசர் நேம் வேறு யாரோ எடுத்திருந்தாங்கன்னா அது நமக்கு வராது, அதுக்காக தான். ஓகே, அவைலபிள்னால் யூசர் நேம் அவைலபிள்னு வரும். தென் வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எகெயின் ரீடைப் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்காக. இதில் வந்து பாஸ்வேர்டுக்கு ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். இதுக்கு உள்ள வர மாதிரி வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ரிஜிஸ்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வருது. தென் நீங்கள் வந்து லாகின் வரும். இப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வேணும்னா லாகின் பண்ணணும். லாகின் கொடுத்திங்கன்னா நீங்கள் கொடுத்த யூசர் ஐடி வந்து கேட்கும். அதை கொடுங்க, கரெக்டாக கொடுங்க, ஈஸியாக லாகின் ஆயிரும். பாஸ்வேர்டும் கேட்கும். ஓகே, தென் வந்து கேப்சா டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணுன்னா வந்துருங்க. தென் அதே லிங்க்குள்ளே மறுபடியும் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். சேம் அதே லிங்க் தான் இப்படி வந்து ஷோ ஆகும். நீங்கள் லாகின்ல இருக்கீங்க. ஃபஸ்ட்டும் இதே தான் ஷோ ஆயிருக்கும். ஆனால் இங்கே ரிஜிஸ்டர்னு காட்டியிருக்கும்ல, இப்போ காட்டாது. ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து லைனாக எக்ஸாம்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நமக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் வந்து லைனாக ஷோ ஆகும். எக்ஸாம்ஸும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 2024 அப்லோட் பண்ணது தான். நீங்கள் வந்து நமக்கு வந்து மேக்ஸு இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதில் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து இது அப்லோட் பண்ணுறாங்க. அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸு, அப்புறமேட்டு ஜியாகிரஃபி, சயின்ஸு எல்லாமே இருக்குது. பாருங்கள், எல்லாமே வந்து பைலிங்குலாகவும் இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பாலிட்டி இருக்குது, ஐஎன்எம் இருக்குது, ஜியாகிரஃபி, எக்கனாமி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஜிகேக்கெலாம் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் தான் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிகேலாம் வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து இந்தியன் பாலிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் காட்டும். ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்திங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு கண்டென்ட் கொடுங்க. அந்த டிக் மாதிரி இருக்கும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா வரும். டவுன்லோட் சாப்டர் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்து எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நான் இங்கிலீஷ் மீடியம்னால இங்கிலீஷ் மீடியம் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பாலிட்டி. நமக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க.
தென் வேறு ஏதாச்சும் உள்ளே போய் பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த நேமை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே போகுது. அகைன் ப்ராம்ப்ட் மெசேஜ் காட்டுது. ப்ராம்ப்ட் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும். டவுன்லோட் சாப்டர் இ கண்டென்ட் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா தமிழில் வந்திருக்கு பாருங்கள். டாபிக் வைஸ் கொடுத்து உள்ளே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர்ஸோடு இருக்குது. இதிலும் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செப்பரேட் டாபிக்ஸ் வேணுனாலும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டச் பண்ணிங்கன்னா கீழே இந்த டேட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11/3 அப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 10 அப்போயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. லைனாக டேட் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தென் பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இ கண்டென்ட் கொடுங்க. இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீட்டாக கொடுத்துருக்காங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே இருக்குது. இது பைலிங்குவலாக இருக்கிறது தான் பெரிய ப்ளஸ்ஸே. நம்ம அங்கே இங்கேன்னு அலையாமல் அஃபிஷியலாக கவர்மெண்ட் கொடுக்குறதுலையே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் தமிழும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் கொடுத்திங்கன்னா வரும். இ கண்டென்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.